ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய மணி ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, பர்சனல் லோன் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டியூட்டோரியலாக இருக்க போகுது. பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன வெரிஃபிகேஷன் கேட்குறாங்கன்றதை பற்றி பேசலாம். உங்களுடைய மொபைல் நம்பரு அப்புறம் ஜிமெயில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட போகுது. ஆதார் கார்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட போகுது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ஜாப் போகிறவங்களுக்கான ஒரு வீடியோ. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகின் பேஜில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிப்பாங்க. மேலே உங்களுக்கு இமெயில்ன்ற ஆப்ஷனும் அதுக்கு கீழே ஃபோன் நம்பர் ஆப்ஷன் பார்ப்பீங்க. அந்த ஃபோன் நம்பர் ஆப்ஷனில் நீங்கள் இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க. வெரிஃபை பண்ணுவாங்க, அதனால் உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. அப்புறம் அந்த இமெயில் ஆப்ஷனில் உங்களுடைய ஜிமெயில்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்த அதே ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஜிமெயிலை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஓப்பனிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களுடைய கிரெடிட் எல்லாத்தையும் இவங்களே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிரெடிட் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் கிரெடிட் கம்மியாக இருந்தீங்கன்னா உங்கள் டெனி பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே பர்சனல் லோனு அப்புறம் லோன் அண்ட் ப்ராப்பர்ட்டின்ற ஆப்ஷனை பார்ப்பீங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பர்சனல் லோனை பொறுத்தவரை டாக்குமெண்ட்ஸு அப்புறம் ப்ரூஃப் எதுவும் நீங்கள் பெருசாக சப்மிட் பண்ணுற தேவை இருக்காது. ரைட் சைடில் இருக்க லோன் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆப்ஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிலாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த பக்கம் போவேன்னா இந்த வீடியோவில் நம்ம பர்சனல் லோனை பற்றி தான் பேச போகிறோம். உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் ஜிமெயில் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தபடியாக இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. உங்களுடைய பேர் என்னது, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய எஜுகேஷன் என்னது, காலேஜ் முடிச்சிட்டிங்களா என்னன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. சொல்ல வந்துட்டேன், நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்குற உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேன் கார்டோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். ஒரு லெட்டர் கூட மிஸ் ஆகாமல் அதில் இருக்க மாதிரி ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேரிட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையான்னு உங்களுடைய சாய்ஸை பொறுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. கடைசி ஆப்ஷனில் உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுது, உங்களுக்கு தேவையான ப்ரிஃபர்ட் அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களால் பே பண்ணக்கூடிய அஃபோர்டபுளான அமௌண்ட்டை பிக் பண்ணுங்கள். உங்களால் பே பண்ண முடியாத அளவுக்கு அதிகமான அமௌண்ட்டை சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அமௌண்ட் வாங்கிட்டு பே பண்ண முடியலன்னா கிரெடிட் ஸ்கோர் ரெடி ஆகும். நீங்கள் சூஸ் பண்ண டூரேஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எப்போவுமே அஃபோர்டபுளான அமௌண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கீழே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை கேட்பாங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை 9 to 5 சேலரி வாங்குற பர்சனாக இருந்தீங்கன்னா சேலரிடுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை கொடுத்ததுக்கப்புறம் அது கீழே இருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம், உங்களால் மாதத்துக்கு எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும்னு கேட்பாங்க. நீங்கள் மாதம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபேக் அமௌண்ட்டை கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அஃபோர்டபுளான லோனை கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பாருங்கள், அந்த லோனை நீங்கள் கட்டுறதுக்கான டூரேஷன் எத்தனை மாதத்துக்குள்ளே உங்களால் அந்த இஎம்ஐயை கட்ட முடியும் யோசித்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை மாதம் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரியே சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற டூரேஷனை பொறுத்து அந்த லோன் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டுமே ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தபடியாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுடைய ஃபாதர் நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய மதரோட ஃபுல் நேம். ஸோ அடுத்த ஆப்ஷனில் பாருங்கள் வேர் யூ லிவ். ஸோ நீங்கள் தங்கி இருக்கிறது சொந்த வீட்டில் இருக்கீங்களா இல்லைனா ரெண்டட் ஹோமில் இருக்கீங்களா, அதெல்லாம் ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தபடியாக அந்த அமௌண்ட் உங்களுக்கு எதுக்காக தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ட்ராவல் வெக்கேஷன் உங்களுக்கு தேவைப்படுதா, உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய மேரேஜ், உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான ஃபங்க்ஷன், நியூ ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுடைய பழைய ஹோமை ரெனோவேட் பண்ணுறீங்களா, அப்படி இல்லை இது எதுவுமே இல்லாத உங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்ஸ்க்காக தேவைப்படுதா. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்காக லோன் சூஸ் பண்ணுறீங்க, ஸோ அப்படின்னு உங்களுக்கான காரணத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கான டீட்டெயில்ஸை பற்றி கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களுடைய கம்பெனியோட பேர், நீங்கள் என்ன செக்டரில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வேலை பார்க்குற இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணுதுன்றதை சூஸ் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக உங்கள் நேச்சர் ஆஃப் ஒர்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அது கீழே பாருங்கள் கம்பெனியோட அட்ரஸ். நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியோட அட்ரஸ் எங்கே இருக்குன்றதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுடைய கம்பெனியோட அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பின்கோடு ரொம்பவே முக்கியமானது. உங்களுடைய பின்கோடு என்னன்றதை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ பின்கோடில் உங்களுடைய பர்சனல் பின்கோடு கிடையாது, நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியோட பின்கோடை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லா ஆப்ஷனையும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. போன டாஸ்க்கு நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்ஃபேஸில் 2 ஆப்ஷன் நீங்கள் பார்க்க முடியும். பேப்பர்லெஸ் கேஒய்சி அப்புறம் டிஜிலாக்கர் கேஒய்சி. ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் கார்டு இல்லாமல் டேரெக்டாக டிஜிட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிஜிலாக்கர் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால் கீழே இருக்க டிஜிலாக்கர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தபடியாக உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்க அந்த கேப்சாவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களால் லாகின் பண்ண முடியும். நீங்கள் சப்மிட் பண்ண அந்த கேஒய்சியை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக 4 டிஜிட்டில் கோடு உங்களுக்கு க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான அந்த கோடை க்ரியேட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டைம் எடுத்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கேஒய்சி சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அப்படின்னு இன்டர்ஃபேஸில் பார்ப்பீங்க. உங்களுடைய கேஒய்சி வெரிஃபிகேஷனை இப்போது கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கணும். சப்மிட் டாக்குமெண்ட்ஸ் கீழே செல்ஃபி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை உங்களால் பார்க்க முடியும். டேக் செல்ஃபி அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது உங்களை சுற்றி இருக்க லைட்னிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் செல்ஃபி அப்போ தான் வெரிஃபை பண்ணுவாங்க, இல்லைனா வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும்.
ஸோ கரெக்டான ஒரு லைட்னிங் இருக்க லொக்கேஷனை சூஸ் பண்ணி கேமரா ஆன் பண்ணி செல்ஃபி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸை பற்றி கொடுத்தீங்க. கம்பெனியோட நேமு, செக்டரு, இண்டஸ்ட்ரியோட டைப்லாம் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் KYC வெரிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஆதார் கார்டை சப்மிட் பண்ணிவிட்டு 4 டிஜிட் க்ரியேட் பண்ணி அந்த KYC வெரிஃபிகேஷனை முடிச்சிருப்பீங்க. OTP வச்சு லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த 4 டிஜிட்ஸ் கோடையுமே க்ரியேட் பண்ணியிருப்பீங்க KYC வெரிஃபிகேஷனுக்காக. KYC வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக செல்ஃபி உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது சன்கிளாஸு, மாஸ்க்கு, தலையில் கேப் போட்டிருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களோட ஐடி வெரிஃபிகேஷனை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுடைய ஃபேஸ் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஃபோட்டோவை சப்மிட் பண்ணிவிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அதுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேங்க் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, ரெண்டாவதாக HDFC, மூணாவதாக பார்த்தீங்கன்னா ICICI, அப்புறம் கோட்டர் பேங்க்கு, கடைசியாக SBI பேங்க் இருக்குது. உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க்கை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை ஆகி முடிஞ்சிருக்கும். அது கீழே பாருங்கள் ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்ப்பீங்க. நீங்கள் சூஸ் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்க் ஆகியிருக்கணும். நீங்கள் வேறு ஒருத்தருடைய பேங்க் ஐடியை கொடுக்கக்கூடாது. உங்கள் ஆதாரில் லிங்க் ஆகியிருக்க பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக நீங்கள் மாதம் எப்படி பே பண்ண போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்க, அந்த EMI பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அந்த IFSC கோடு எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய IFSC கோடு உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் பேங்க்குடைய பிரான்ச் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் லோனாக வாங்க போகிறீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுடைய நம்பரு, அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போது உங்களுடைய OTP வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்கள். உங்கள் மெசேஜில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா OTP அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த OTPயை கரெக்டாக போய்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து OTP ரிசீவ் பண்ணி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக நீங்கள் லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கீங்க, ப்ராசஸிங் ஃபீஸு, டேக்ஸ்லாம் போக அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரபிள். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபரபிள் அமௌண்ட்டு தான் நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வந்து சேரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே வந்துச்சுன்னா அந்த டேர்ம்ஸுக்கு நீங்கள் அக்ரி பண்ணணும். அடுத்தபடியாக நீங்கள் அப்ளை பண்ண அந்த லோன் அமௌண்ட்டுக்கான அக்ரிமெண்ட்டை ஓகே பண்ணணும். அதை டச் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு PDF மாதிரி ஓப்பன் ஆகும். டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு சைன் இன் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கடைசியாக உங்களுடைய அக்ரிமெண்ட் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றத பேஜில் பார்ப்பீங்க. அமௌண்ட்டை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேகமாகவே ரிசீவ் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸ்டார்டிங்கில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அப்புறம் EMI பற்றின டீட்டெயில்ஸு, அப்புறம் கடைசியாக நீங்கள் பண்ண அந்த ஒரு அக்ரிமெண்ட், இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பாருங்கள் அந்த அமௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் என்னன்றதை காமிப்பாங்க. பெண்டிங் அப்படி இல்லைனா சக்ஸஸ்ஃபுல் உங்களுடைய இன்டர்ஃபேஸில் உங்களால் பார்க்க முடியும். வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் இருக்கிற மணி ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுன்னு டுட்டோரியல் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஜாப்புக்கு போகிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இது ஜஸ்ட் ஒரு கைடு வீடியோ தான், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.